ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரை வாடா எடுத்துகிட்ருக்கேன். இதில் டைடான் டாப் இதை ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். அந்த ஸ்டோரியை நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி என் பண்ணலை. ஓகேடா, திரும்பவும் அந்த சிஸ்டர் என்கிட்ட அந்த ஸ்டோரியை போட சொல்லி ரொம்ப மந்த்ஸ், ஏன் ஒரு 1 இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால் நான் திரும்பவும் இதில் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இங்கே பாருங்கடா, நான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நியூ சேனலோட நேம் பர்பிள் கேர்ள் டேக் குக் பிஎல்எஃப்எஃப் தான், அதே நேம் தான். ஓகேயா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த எஃப்எஃப் டாக்ஸிக் லவ். ஓகே, கீழே கமெண்டில் கூட நான் டைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் கமெண்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு எஃப்எஃப் தான் இப்போ நான் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பாட், அது டாக்ஸிக் லவ். ஓகேயாடா, இப்போப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் நம்ம டேக்கி 2 பேபிஸ் இருக்கும், ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி. பாய் பேபியோட நேம் வெண்டா, அப்புறம் கேர்ள் பேபியோட நேம் ஜானம். டே கொரியாவிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருப்பார். டேயோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம ஜிமின். ஓகேடா, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போட்டோம். நம்ம இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் ஜொங்குக் 2 கேரக்டராக வருவார். ஒன்று ஜிமினாவோட பிரதராக வருவார், இன்னொன்று நம்ம சுகாவோட ஃப்ரெண்டாக வருவார். ஓகேடா, ஜிமினாவோட பிரதராக இருக்கிற நம்ம ஜொங்குக்கோட நேம் குக்கி. அப்புறம் நம்ம சுகாவோட ஃப்ரெண்டாக இருக்கிற நம்ம ஜொங்குக்கோட நேம் ஜொங்குக் தான். ஓகேடா, இதில் 2 கேரக்டராக இருப்பாங்க. இதில் குக்கி டெட் ஆகிடுவார். குக்கியோட பிளேஸை ரீப்ளே பண்ணதுக்கு தான் நம்ம ஜொங்குக் இந்த பிளேஸ்க்கு வருவார். ஓகே, அந்த அளவுக்கு ஸ்டோரி போடும். அப்புறம் போக போக நம்ம ஸ்டோரியை ஃபுல்லாக கண்டினியூவாகவே கேட்கலாம். ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம இந்த பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேறு ஏதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சிருந்தா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு அதர் கண்ட்ரி பாரிஸை தான் காட்டுது. பாரிஸில் நம்ம ஜொங்குக்கு தான் பயங்கரமாக ஸ்ட்ரீட்டாக ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்காரு. ஜொங்குக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, என்னடா தப்பு பண்ணிட்டேன், ஏன்டா என்ன துரத்துறீங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா சண்டுக்குள்ளேயும் புகுண்டு ஓடுறாரு. டே, அவனை மட்டும் நம்ம பிடிக்காம இங்கேருந்து போகணும், பாஸ் நம்மளை கில் பண்ணிடுவார்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்த பர்சன்ஸ்லாம் கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுனா கரெக்டாக ஜொங்குக்கு முன்னாடி நம்ம சுகா பைக் கூட நிற்கிறாரு. இவ்வளோ நேரமாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பைக்கில் நம்ம ஜொங்குக்கு உட்காந்து அடுத்த செகண்ட் பைக்கு வேகமாக போகுது. இந்த மாதிரி போனால் டே, அவன் பைக்கில் போகிறான், நம்ம கார்ஸ் மற்ற இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா, நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட நம்ம ஜொங்குக்கையும் சுகாவையும் அந்த பர்சன்ஸு காரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட்டு சுகா பைக்கில் வந்துருக்க மூமெண்ட்டுக்கு சின்ன சின்ன சண்டுக்குள்ளெல்லாம் புகுண்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸுமே நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம். இப்போ கரெக்டாக ஏர்போர்ட்டை காட்டுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே சுகாவும் ஜொங்குக்கும் கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டாங்க. நல்ல வேலை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கும் சுகாவுமே கொரியாவுக்கு தான் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கேருந்து பாரிஸ்லேருந்து கொரியாவுக்கு தான் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம ஜொங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டு வந்திருப்பாங்களே அந்த பர்சன்ஸ் தான் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அவங்க இந்த மாதிரி ஒரு பைக்கில் தானே வந்தாங்க. அந்த பைக்கு இதோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி சிக்னல் கிடைக்குதுங்கிற மாதிரி அந்த பைக்கோட நம்பரை வச்சு அது எந்த பிளேஸில் இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்களா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். நம்ம ஜொங்குக்கு சுகாவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த பைக்கை ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கிட்டே விட்டுட்டு வேறு ஒரு பைக்கில் தான் வந்திருப்பார். அதோட அந்த பைக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேற ஒரு பைக்கில் தான் வந்துருப்பாங்க. அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பைக்குக்கிட்ட நின்றுட்டு பைக் இங்கே இருக்குது, அவங்க 2 பேரும் இங்கே அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி துரத்திட்டு வந்த பர்சன்ஸ் எல்லோரும் ரொம்ப நர்வஸாக நோட் பண்ணால் அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு கார் நிற்குது. கார் நிற்கிற சவுண்டுக்கே இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருக்கும் அள்ளு விட்டபடி திரும்பினா அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன்ட் என்ட்ராகிறாங்க. எங்கடா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாஸ் ஐ எம் சாரி, எங்களுக்கே தெரியல, பைக்கை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இதே பைக்கு தான், ஆனால் பைக் எங்கே இருக்குது, அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 100% காண்டாகி இப்போ சொல்லியிருப்பாங்களா 100% பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிவிட்டு மற்ற பர்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு அவன் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டான், இந்த சிட்டிக்குள்ளே தான் எங்கேயாவது ஒரு பிளேஸில் இருப்பான். எனக்கு இன்னும் 2 டேஸ்க்குள்ள அவன் என்கிட்ட கிடைக்கணும். ஜொங்குக்கு இல்லாமல் என்கிட்ட எவனாவது வண்டிங்க, இவனுக்கு என்ன கட்டியோ அதே தான் உங்களுக்கும், புரியுதுல்ல
அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே அந்த பசங்க காருக்குள்ள திரும்ப உட்காந்தபடி அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படி கிளம்ப சொல்லிக்கே, எங்கடா போன நீ? எங்கே போய் மறைஞ்சிருக்கிற? இங்கே பாரு ஜங்குக், நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் கண்டிப்பாக என்னை விட்டு நீ எங்கேயுமே மூவ் ஆன் ஆக முடியாது. உன்னை மூவ் ஆன் ஆக நான் விட மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட நேம் லீ. ஓகேடா. லீ வந்து பாரிஸ்லேயே ஒரு ஒரு மாஃபியா பர்சன், அதாவது கேங்ஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி லீ, நீ எங்கே போனாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜங்கு கூட பிக்கை நோட் பண்ணபடி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக பாரிஸ்லேருந்து கொரியாவுக்கு வந்துட்டார். கொரியாவோட ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு, எப்படியோ அந்த லீயோட ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம்டா. ஆமாம் சுகா, அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு எப்படிடா உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு? முதல்ல அங்கேருந்து இங்கே வரதுக்கு உனக்கு இவ்வளோ மணி யார் கொடுத்தான்? ஆமாம், இந்த பிளேஸில் உனக்கு யார் இருக்கிறா? நீயும் நானும் சைல்ட்லேருந்து ஹோமில் தானடா வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தான் சுகா பார்த்துட்டு, சைல்ட்லேருந்து நம்ம ஹோமில் தானே இருக்கிறோம், இந்த கண்ட்ரியில் உனக்கு யார் இருக்கிறா? அப்போ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, பட் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா ஷையானபடி சொன்னால், லைஃபு பார்ட்னரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஜங்குக், ஒரு 1 இயரா நான் ஒரு பர்சன்ட்கிட்ட நானும் ஒரு பர்சன்ட்டும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கேட்டு ஒன்று ஒரு பர்சன்ட் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டு, ஜோக்கு தானே பண்ணுற நீ அப்படிங்கிற மாரி சிரிக்கிறாரு. இந்த மாரி சிரிச்சான். டே உண்மை தான்டா சொல்கிறேன், இது 100% கண்ட்ரி தான், நமக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகுதுல்ல, அந்த லீ நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காம்ல, அதான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள்மெண்ட் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது, அவனுக்கு என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியல, எங்களால் இந்த கண்ட்ரியில் இருக்கவும் முடியல, என்ன பண்ண எது பண்ணன்னு தெரியலங்கிற மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான் என் கண்ட்ரிக்கு வந்துரு, உனக்கு நானே ஒர்க் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ இங்கே வந்து ஒர்க் பண்ணால் போடுங்கிற மாதிரி சொன்னார். அதான் எங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். டே போய் எதுவும் சொல்லலையே, நிச்சயமாடாண்டா. அவர் வந்து டா ஒரு கம்பெனி கார்டு கூட எனக்கு கொடுத்துருக்காரு, இங்கே போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட கம்பெனி கிம் ப்ரூஃப் ஆஃப் கம்பெனியோட கார்டு இருக்கும்ல, கம்பெனி கார்டு, அந்த கார்டை தான் காட்டுறாரு. இது இது கம்பெனியாடா? ஆமாண்டா, இப்போ இது கார்டு தான், கம்பெனிக்கு இதை பார்த்து தான் போகணுங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கு அங்கே இருந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டே நமக்கு ஒர்க்கு கொடுத்துருவான், நமக்கான ஹவுஸே ரெடி பண்ணி கொடுத்துருவான், நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே சுகாவும் ஜங்குக்கும் கரெக்டாக டேயோட கம்பெனிக்கு வராங்க. இந்த மாதிரி வேண்டாம். இப்போ டே சைடு தான் காட்டுது. ஐயையோ ஜானா, நீ என்னம்மா பண்ணுற, ஏம்மா இந்த மாதிரி என்னை பாடாப்படுத்துகிற, அங்கெல்லாம் போகக்கூடாது, ஜானா சொன்னால் கேளு, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, நான் உனக்கு ஃபுட்டு தானே எட்டு வந்தேன், ஃபுட்டு சாப்பிட மாட்டியா, ஜானா ஆண்டியால் ஓட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓல்டு லேடி தான், ரொம்ப ஏஜெலாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் வயசான பர்சன் தான். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜோனா, அதாவது டேயோட டாக்டரை துரத்திட்டு இருந்தா, வெண்டாடா கிராண்ட்மா கிட்ட ஏன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக ஃபுட்டாக சாப்பிட முடியாதா, இரு டேரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி வெண்டா என்ன மாதிரி கட்டுனா, ஜோனாடா என்னடா ரெடியாக கட்டிகிட்டு இருக்க, அப்படி தான்டா ப்ராப்ளம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜோனாவும் வெண்டாவும் இப்போ ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால், ஐயையோ ஏன் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்க, ஜோனா வெண்டா தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணால், கரெக்டாக அந்த பிளேஸில் நேராக ரூம்லேருந்து கீழே ஸ்டெப்லேருந்து இறங்குறாரு. ஜோனா வேண்டா என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக ஆண்ட்டியை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆண்ட்டி ஏன் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கெஞ்சிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் அவங்கள பனிஷ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே நேராக கீழே இறங்கி வேண்டா
ஃபைட் பண்ணிட்டு இருந்த 2 பேபிஸுமே நேரட்டே வந்து ஹக் பண்ணப்படி டேட் எழுந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாரி பேசவும் நான் எழுந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா அப்படிங்கிற மாரி பேசினேன். ஜோனாவை நோட் பண்ணிவிட்டு வெண்டாடா டேட் எப்போ பார்த்தாலும் கிராண்ட்மா கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணல, வெண்டாடா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி மாட்டி இந்த மாதிரி 2 பேருமே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேடா அப்படியே அந்த ஆன்ட்டியோட ஆன்சர் வந்து ஃபுட் பிளேட்டை வாங்கிட்டு நம்ம ஜோனாவுக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். இங்கே இப்படி நம்ம ஜோனா கூடயும் வெண்டா கூடயும் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜோனாவுக்கும் வெண்டாவுக்கும் 5 ஏஜ் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு 2 பேரையுமே ஸ்கூலில் கொண்டு விடுறாரு. இந்த மாதிரி ஸ்கூலில் விட்டுட்டு நம்மகிட்ட நேராக கம்பெனிக்கு தான் கிளம்பி வருவார். இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்பி விட்டோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு சட்டை தான் கட்டுட்டு பா என்னடா கம்பெனி நேம் சின்னதாக இருந்தால் கம்பெனி இவ்வளோ பெருசாக இருக்குது. டே சுகா உண்மையை சொல்கிறா, உண்மையிலே இந்த பிளேஸில் இருக்கிற பர்சன்ட் உங்ககிட்ட இங்கே ஒர்க் இருக்குன்னு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாண்டா ஏன்டா தேவையில்லாமல் திருப்பி அதே கேட்குற, என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இந்த பிளேஸில் தான் ஒர்க் இருக்குங்கிற மாதிரி சொன்னார், அதனால தானே இந்த பிளேஸுக்கு வந்துருக்கோம், உள்ளவா நம்ம என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு ஒர்க்கு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நேராக உள்ளே கூட்டிகிட்டு வருவாரா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். கரெக்டாக ஜொங்குக்கும் நம்ம சுகம் உள்ளே என்றானா ஆல்ரெடி நம்ம ஜொங்குக்கோட பாய் ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான். ஜிமின் ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஒரு மேனேஜர், இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி சுகா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் வருவாங்க, அவங்களுக்கு ஒர்க்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு சுகா கரெக்டாக அங்கே அந்த மேனேஜர்கிட்டயே வந்துட்டு இந்த மாதிரி இந்த கம்பெனி பாஸ் என்கிட்ட வந்து இங்கே ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க, என்னோட நேம் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆல்ரெடி எங்களோட பாஸ் ஜிமின் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்கள் இப்போது இங்கே ஒரு ஆடுக்கான ஒரு ஷூட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி யார் ஒர்க் பண்ணுறா, யார் ஷூட்டிங் பண்ண போகிறா, ஆட் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏடு ஷூட்டிங் ஒர்க்கா, நமக்கு நடிக்கவே வராடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கு தான் சுகாவை பார்த்தபடி என்னடா ஒர்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு டே ஜொங்குக்கு இங்கே வந்து ஏதோ ஷூட்லாம் பண்ணுறாங்களா, ஏதோ ஆடுக்கான ஒர்க் போட்டான், நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லவும் சேச்சா எனக்கெல்லாம் அந்த வரவே வராதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் மாட்டி பேசிகிட்டு இருந்தா. இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேருக்குமே ஒர்க் இருக்குது, அந்த ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் தான், அங்கே போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேருமே கரெக்டாக அந்த ரூம்குள்ள வந்தா சுகாடா ஜிமினாவுக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, என்னடா நம்மளை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க, நமக்கு நடிக்கே வராடே, அதை எப்படி இவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியும், இந்த ஜிமின் என்ன நமக்கு ஒர்க் கொடுக்கறது சொன்னால் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். நம்ம ஜொங்குக்கு தான் அந்த பிளேஸில் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்லேயும் ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டை யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம ஜொங்குக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் தானே பண்ண சொன்னாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இப்போ வேணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேஷுவலாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து ஃபுல்லாக நம்ம ஜொங்குக்கு வேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சுகா கால் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படியே பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு சுகா நீ இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டியா என்ன, நான் நீ கொடுத்த அட்ரஸில் உள்ள கம்பெனியில் தான் இருக்கிறேன், என்கிட்ட ஆடுக்காக ரெடியாக சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சுகா அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. சரி ஓகே மேனேஜர்கிட்ட நான் பேசுகிறேன், உன் ஃப்ரெண்டும் நீமா அந்த பிளேஸ்க்கு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டா. நான் இப்போ தான் கம்பெனிக்கு வந்துட்டுருக்கேன், இன்னொரு 10 செகண்டில் கம்பெனிக்கு வந்துடுவேன், நான் அங்கே வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் அப்பா எப்படியோ ஜிமினுங்க வாரேன்ட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திரும்பினா ஹே சுகா பாட்டியா இந்த லுக்கில் எப்படி ஒரு ஐடல் மாடல் மாதிரி இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும் சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ ஒரு மாடல் மாதிரி தான்டா இருக்கிற ஜங்குக்கு, நீ இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்க ட்ரை பண்ணி பார்க்கலான் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கும் ஏதாவது ஒரு ஒர்க்கு வேணும்ல, அது வேறு உன் பாய் ஃப்ரெண்டு உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுமா, எனக்குமா ஹெல்ப் பண்ணுமா, அதனால் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ எப்படி ஆக்டிங் பண்ண போகிறேங்கிறத நானும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஆட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் மாட்டி பேசிக்கிட்டே கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தோம். அந்த பிளேஸில் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸ் அந்த பிளேஸில்
போல்டாக வேலை பார்ப்பாங்களா, ரொம்ப இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் அந்த ரூமுக்குள்ளே இருந்து அந்த ட்ரெஸ் அது யாரோட ட்ரெஸ்ஸுங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகி, யார்டா இந்த பர்சன் எதுக்காகடா அந்த ஷர்ட்டை வேர் பண்ணிட்டு வந்துருக்காங்கங்கிற மாதிரி செம்ம ஷாக்காக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா. பாட்டியா சுகா, இந்த லுக்கில் என்னை பார்த்து எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. நான் மாட்டி என்னை பார்த்துட்ருக்காங்க பாரு மவுட்டை ஓப்பன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே அங்கே எல்லாருமே ரொம்ப வியாடாக பார்த்துட்ருப்பாங்களே, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம ப்ரௌடாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதே கம்பெனிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறாரு. நேராக என்ட்ரு ஆகி மேலே ஒரு ரூமுக்கு போக தான் வருவாரா, கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா எல்லா எம்ப்ளாயீஸும் ஒரே பிளேஸில் ஒர்க் கூட பண்ணாமல் ஒரு மாதிரி காசிப்பாக பேசினபடி நின்றுட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற டைட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே அத்தனை பர்சன்ஸ்க்கு நடுவில் நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் வியாடா பாட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ப்ரௌடாக திங்க் பண்ணபடி என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன்ட்டை யாருமே பார்த்ததில்லை பொழுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசிக்கிட்டே அப்படியே நம்ம சுகாவை பார்த்துட்டு நான் ஆக்டிங் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறியானுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆடுக்கான டைலாக்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம சுகா முன்னாடி பண்ணி கட்டுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, என் மேலே நீ ஃபீலிங்ஸாகவே இருக்கு இல்லையா, என் மேலே உனக்கு ஃபீலிங்காகவே இல்லையா, இங்கே பாரு நான் உன்னை ரொம்ப ட்ரூவாடா லவ் பண்ணுறேன், என் லவ் மட்டும் ட்ரூடா, என்னை ப்ளீஸ் என்னை நம்பு, என்னை சீட் பண்ணிடாட, நான் உன் மேலே ரொம்ப ஃபால் இன் லவ்வில் இருக்கேனுங்கிற மாரி எக்கச்சக்கமாக என்னலாமோ நம்ம ஜங்குக்கு சுகோ முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டே நீ பேசுகிறதுலாம் கேட்க சொல்ல என்னென்னம்மா அடிக்கோ தோணுது, முதல்ல தள்ளி போடா, நீ நல்லா டாண்டா ஆட் பண்ணுற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டா. என்ன அடிச்சுக்கா ஆளையே கிடையாதுடா, எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன்டா, இன்னும் என்னென்ன டைலாக்குன்னு சொல்லுங்கள், அந்த டைலாக்கும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி டீர் ஐஸில் ஒரு மாதிரி ஐஸ் முழுக்க ஃபுல்லாக கலங்கினபடி டீரி கீழே விழல. அந்த பொசிஷன்லேயும் ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி முன்னாடி வந்து நிற்கிற நம்ம நோட் பண்ணிவிட்டு யாரடா இந்த பர்சன், எதுக்காக நம்மளே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க, ஒருவேளை நான் பண்ண மூமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமோ, எப்படி என்ன பாராட்டன்னு தெரியாமல் நிற்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணோம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ஜங்குக்கோட ஃபேஸை கப்பினபடி இவளோட செங்கப்பான குக்கி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க போய் கிஸ் பண்ணபடி ஜங்குக்கோட லிப்லேயே கிஸ் பண்ணி லிப்லாம் ஹக் பண்ணுவாரோ. இந்த மாதிரி பண்ணா சுற்றி இருந்த எம்ப்ளாயிஸ் அவ்வளோ வெறும் செமையாக ஷாக்கானா. ஜங்குக்குமே யார்டா நீ வந்த இப்படி கிஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணா. சுகாடா நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு என்னடா ஏதோ ஒர்க்கு தரேன், நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நர்வஸில் நோட் பண்ணால் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேயே ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சுருவார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணோம். ஜங்குக்கோட சீக்ஸில் பயங்கரமான ஒரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்தா சுகாடா கரெக்டாக ஜிமினாவை ஜங்குக்கிட்ட இருந்து புஷ் பண்ணி தள்ளிட்டு உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னோடய ஃப்ரெண்டை நீ அடிப்ப ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன திமிரு இருந்தா என் ஃப்ரெண்டை ஸ்லாப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் ஷோவை பட்டு பேசினா நம்ம ஜங்குக்கிட்டா என்னடா இது, அவன் என்னென்னா இழுத்து கிஸ் அடிக்கிறான், நீ என்னென்னா ஸ்லாப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டாகி அப்படியே நம்ம சுகாவையும் ஜிமினாவையும் நோட் பண்ணா. ஸ்லாப் இருந்ததுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கே வராரு. ஜங்குக்கு இந்த மாதிரி குக்கியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணியிருக்கட்டும், ஜங்குக்கூட ஹேண்ட்ஸ் முழுக்க ஃபுல்லாக டேட்டாவை போட்டிருக்குது. அந்த பொசிஷனில் குக்கி செம்ம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருந்தா. ஜங்குக்கோட லுக்லேருந்து கேரக்டர்லேருந்து எல்லாம் ரூடாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி செம கோவமாக முறைச்சப்படி ஏன்டா உன்கிட்ட ஒர்க்குக்கு வந்தால் இந்த மாதிரி தான் என்கிட்ட ப்ளே பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பிடிச்சி திட்டிட்டு அப்படியே சுகா பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுற பிளேஸ் கூட்டு வந்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி திட்டாவும் இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு பர்சன்ட்டுக்கு கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி நேராக கார் எடுத்துகிட்டு ஹவுஸுக்கு கிளம்புனா. ஜிமினாடா இந்த மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு ஷாக்கான மூமெண்ட்லேயே நேராக ஜங்குக்கிட்ட வந்து
ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ண வேண்டாம். ஜிமினாவோட ஆன்சர் சுகா பிடிக்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்க? நீ சொன்னேன்னு சொல்லி தானே என்னோடய ஃப்ரெண்டை இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து ஒர்க்கு கிடைக்குன்னு பார்த்தா அது யாருடா? அவன் பாட்டுக்கு வந்தான், ஃபேஸை கப் பண்ணான், லிப் லாக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான், விட்டா அவன்கிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணுவான் நம்மளுக்கு. இங்கே ஒர்க்குக்கு வந்தால் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவீங்களா நீங்கள்? அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக இந்த மாதிரி சுகா பேசிகிட்டே இருந்தான். சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்க ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இது யாரா? இது யாரும் உனக்கு தெரியணுமா? இது என்னோடய ஃப்ரெண்டுடா. இவனுக்கு தான் ப்ராப்ளம். இவனை தான் எல்லோரும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். நல்லா ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்கு உன்னோட ஹெல்ப்லாம் ஒன்றும் வேண்டாம் போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வா ஜங்குக்கு நமக்கு இருந்து கிளம்பிடலான்ங்கிற மாரி சுகா அங்கேருந்து மூவ் ஆனாலும் சுகாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் என்னை கட்டிருக்க? இவன் உன்னோட ஃப்ரெண்டா? உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், இவனோட நேம் ஜங்குக், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேருமே சேட்லேருந்து ஹோமில் தான் விளாண்டுருக்கோம். இப்போ என்ன அடுக்கு அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்படியே ஜிமினா அவரோட மொபைலை எடுத்து கரெக்டாக நம்ம சுகா கிட்ட காட்டுறாரா அந்த மாதிரி காட்டுனா, ஜிமினா பக்கத்தில் ஜிமினாவை பேக்கப் பண்ணபடி பண்ணி டீட்டில் ஸ்மைல் பண்ணபடியே நம்ம குக்கி நிற்கிறாரு. இந்த பொசிஷனை பார்த்துட்டு 2 பேருமே செம்ம ஷாக்கான நம்ம சுகாவையும் ஜங்குக்கையும் நேராக அட்டையோட சிஓ ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் நம்ம சுகாவும் ஜங்குக்குன்னா அந்த பிக்கப் பாட்டுறதுலேருந்தே செம்ம ஷாக் ஆகிட்டு, என்னடா என்னைய மாதிரி ஒரு பர்சன்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோட் பண்ணிட்டு வந்தோம். சிஓ ரூமுக்குள்ளே கரெக்டாக என்ட்ராகி சிஓ சேருக்கு பேக் சைடில் செம்ம பிக்காக குக்கியோட பிக் இருக்குது. பக்கத்துலேயே நம்ம டேயை ஹக் பண்ணபடி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடியும் குக்கோட பிக்கு இருக்கும். இந்த மாரி பிக்கு இருக்கிட்ட பார்த்துட்டு, டே ஜங்குக்கு என்னமோ உனக்கு பாரிஸை விட்டால் ஒன்றும் தெரியாது என்ன? எப்போண்டா கொரியாவுக்கு வந்த? கொரியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன்ட்டுக்கு கிஸ்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கு கலாய்க்க, டே லூஸ் மாதிரி பேசுறதடா, அந்த பர்சன்ட்டுக்கு எனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சுகா பாட்டு பேசிட்டு அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. நம்ம நோட் பண்ணோம், யார் இந்த பர்சன்ட் என்னே மாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் காரணம் இந்த பிக்கில் இருக்க பர்சன் தான். சாரி ஜங்குக், சாரி ஜங்குக், நான் வந்து உங்ககிட்ட சாரி தான் கேட்கணும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டையும் ஃபர்கிவ் பண்ணிடு. உன்னை அதே ட்ரெஸ்ஸில் அதே லுக்கில் திரும்ப பார்த்த மூமெண்ட்டில் தான் என் ஃப்ரெண்ட் அவனோட ரியாலிட்டியிலாண்டு அந்த மாதிரி பண்ணிட்டான். அது எப்படி சொல்கிறதுனா, இந்த பிக்கில் இருக்க பர்சன் தான் இந்த கம்பெனி சிஓ. அதாவது உன்னை இப்போ கிஸ் பண்ணானே அந்த பர்சனோட ஒய்ஃப் என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மூமெண்ட்டை கேட்டுட்டு என்ன சொல்கிறீங்க, உங்களோட பிரதரா என்னை மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்கவும், ஆமாம் அது என்னோட பிரதர் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி குக்கியோட பிக்கை காட்டுனா, இப்போ நம்ம டே சைடை தான் காட்டுறது. டே நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறவர் ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே நேராக பெட்ரூமை பார்த்து போகிறது. அந்த மேடு அந்த ஆன்ட்டியை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு இப்போ தானே வெளியே போனார், அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டேயை ஃபாலோ பண்ணப்படியே கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ரானா, நம்ம உள்ளே என்ட்ரான வேகத்திலேயே அங்கே ஒரு குட்டியாக ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதில் நிறைய ட்ரிங்க் பாட்டில்ஸ் இருக்குது. அதில் 2-3 ட்ரிங்க் பாட்டில்ஸ் அப்படியே எடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி, அதாவது மவுட்லேருந்து எடுக்காத அளவுக்கு ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடிக்கிறத பார்த்துட்டு அந்த மேட் ரொம்ப ஷாக் ஆகி, இவருக்கு என்ன ஆச்சு, ஒர்க்குக்கு ஹாப்பியாக தானே பேபிஸை கூட்டிகிட்டு போனார், என்ன வந்தோடனே இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ கேட்கலாமா வேண்டாமா, வேறு ஏதாவது டென்ஷனாக இருக்குமோ, சரி இப்போ எதுவும் கேட்காண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட் அப்படியே கீழே இறங்கி போனால் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு பெட்டுக்கு மேலே டேயோட பெட்டுக்கு மேலேயும் குக்கியோட பிக், அது நம்ம குக்கோட பிக் இருக்குது. நம்ம குக்கி வந்து டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணப்படி ஹக் பண்ணப்படி பிடிச்சிருக்க மாட்டே ஒரு பிக் இருக்குது. அந்த பிக்கை அப்படியே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நேராக குக்கி கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அந்த குக்கியோட பிக்கை அப்படியே டச் பண்ணப்படி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் குக்கி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி இந்த மாதிரி பண்ணேன், என்னால் இப்படி பண்ண முடிஞ்சிச்சு, நான் எப்போதுமே ஒன்றை பார்த்துட்டேன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்குமே இந்த ஹார்ட்டில் நீ மட்டும்தான் இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஜஸ்ட்டு உன்னை மாதிரி ஒரு பர்சன்ட் இருந்ததை பார்த்துட்டு
100%க்கு கிஸ் பண்ணிட்டேன். நான் நான் எப்படி நம்ம அப்படி பண்ணேன்? எனக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு? குக்கி, என் மேலே நீ கோவமா இருப்பல்ல, என்னை ஃபர்கிவ் பண்ணிடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக க்ரை பண்ண பொசிஷன்லேயே குக்கியோட பிக்கை அப்படியே டச் பண்ணி ரப் பண்ணபடி நான் தப்பு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி அப்படியே க்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படியே நம்ம ஜிமினா சேட்டை தான் காட்டுது. என்ன சொல்கிற ஜிமின், உனக்கு ஒரு பிரதர் இருக்கானுங்கிறது என்கிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பட் என்னோடய ஃப்ரெண்டே மாட்டியிருப்பானுங்கிறது எனக்கு தெரியலையே. ஆமாம், அவங்களுக்கு என்ன ஆச்சு? உன்னோட பிரதர் இப்போ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோடய பிரதர் எங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்கு குஷுகவும் கொஞ்சம் சேடாகி, என்ன சொல்கிற, என்ன மாதிரி பேசுகிற, உங்களை விட்டு ரொம்ப தூரமாக மூவ் ஆன் ஆகிட்டானா, என்ன மாதிரி சொல்கிற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒரு பெரிய ஸ்டோரி. சரி, ஓகே, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் என்னோடய குக்கியை பற்றி சொல்லவே இல்லைல்ல, இப்போ சொல்கிறேன். ஆனால் குக்கி எங்கள் எல்லாருமே விட்டுட்டு ரொம்ப தூரமாகவே போயிட்டான். குக்கியும் டேயும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. குக்கிக்கு டேனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னோம். இப்போ அப்படியே நம்ம குக்கிக்கும் டேக்கும் மேரேஜ் நடந்துருக்கும்ல, அந்த இயர், அதாவது ஒரு 5 years to 7 year, ஒரு 5 to 6 7 yearsக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு போனால் இப்போ நம்ம குக்கி தான் காட்டுது. குக்கி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அங்கே எக்கச்சக்க பர்சன்ஸ் நிறைய பர்சன்ஸ் வந்து அந்த பிளேஸில் அவார்டு வாங்க வந்திருக்காங்க. பட் எல்லாருமே ஒரு ஆக்டர்ஸாக இருப்பாங்க. நம்ம குக்கி ஜஸ்ட் மாடலாக மட்டும்தான் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஆக்ட்ரஸ் எல்லாருமே அவார்டு வாங்குகிற அந்த பிளேஸில் அந்த அளவுக்கு ஃபேன் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சேரப் பண்ணுற மூமெண்ட் இருந்திருக்குது. பட் குக்கியோட நேமை சொல்லி குக்கி கரெக்டாக அந்த ஸ்டேஜில் ஏறுவார்ல, குக்கி அந்த அவார்டு வாங்கிட்டுக்கு ஸ்டேஜுக்கு வருவார்ல, அந்த ஸ்டேஜுக்கு வர அந்த மூமெண்ட்டில் குக்கிக்கு ஜஸ்ட் ஒரு மாடலாக இருந்தாலுமே அவ்வளோ ஃபேன் இருப்பாங்க. குக்கியோட நேமை சொல்ல சொல்லி அவங்க பயங்கரமாக குக்கிங்கிற மாதிரி சேரா பண்ணுறது, குக்கியோட நேமை சொல்லி கட்டுறது, குக்கி ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி பயங்கரமாக சேரா பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு மாடல் தான், மாடல் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், சிங் கூட பாடுவார். இந்த மூமெண்ட்டுக்கு குக்கி அப்படியே ஸ்டேஜில் வந்துட்டு குக்கிக்கான அவார்டு இந்த இயர்லேயே ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாடல், ஒரு ஆக்டருக்கான ஒரு அவார்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய அவார்டை தான் நம்ம குக்கிக்கு கொடுக்குறாங்க. அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு குக்கி ஹாப்பியாகி அப்படியே அந்த அவார்டை வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீச் அந்த பிளேஸில் ஃபேன்ஸ் பக்கத்தில் ஸ்பீச் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு செம்ம ஹாப்பியாகி, இப்போவே என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட போய் இதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியில் அப்படியே ஸ்டேஜில் நிற்கிறாருங்கன்னா, அந்த பிளேஸில் ஒரு 4 person இருப்பாங்க. 2 கேர்ள் 2 பாய், ஜாக், ஜாசி, ஜீனி, ஜான். இவங்க எல்லாருமே ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. இவங்களுமே கொஞ்சம் ஹையான ஆக்டர்ஸ் தான். பட் நம்ம குக்கிக்கிட்ட இப்போ எந்த அளவுக்கு சேர் அப் பண்ணாங்க, அந்த அளவுக்கு சேர் அப் இவங்களுக்கு கிடையாது. அந்த மூமெண்ட்டில் 4 பர்சன்ஸுமே அப்படியே குக்கியை நோட் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு மாடல் தான் அவன், அப்படி இருந்துட்டும் அவனுக்கு இத்தனை பர்சன்ட் சேர் அப் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வந்து 2 years தான் ஆகுது. 2 yearsக்குள்ளே இத்தனை பர்சன்ஸுக்கு ஃபேன் ஆகிட்டான், இந்த அளவுக்கு ரிச் ஆகிட்டான், இவ்வளோக்குள்ள பாப்புலர் ஆகிட்டான். இன்னும் இவன் இந்த பிளேஸ்லேயே சர்வே பண்ணிகிட்டு இருந்தான், நம்மளெல்லாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு மேலே டாப் பொசிஷனுக்கு வந்துடுவான். இவனை நம்ம முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 persons அப்படியே குக்கியை நோட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தோம். குக்கிக்கு அந்த அவார்டு கிடச்ச அந்த ஹாப்பிலேயே நேர ஹவுஸுக்கு வராரு. ஹவுஸுக்கு அந்த மூமெண்ட்டில் குக்கியோட பேரண்ட்ஸ் தான், என்ன குக்கி ரொம்ப ஹாப்பியாக போனீங்க, அவார்டு கிடச்சிச்சா அப்படிங்கிற மாரி கேட்கவும், மாமியும் டேடையும் ஹக் பண்ணபடி நான் சொன்ன மாதிரி அவார்டு வாங்கிட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி என்ஜாய் பண்ணபடி கட்டிக்கிட்டு இருந்தேன். குக்கியோட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பேக் சைடாக வந்து நம்ம ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன ஹயாங், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் என்கிட்ட ஐடன்சி விளையாடுவியா, நீ இந்த மாதிரிலாம் ஐடன்சி விளையாண்டா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், நீ நீடான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஆன்சர் அப்படியே எடுத்து விட்டான். அப்படியா, என்ன மாதிரி
ஐடென்சி கேம் விளாண்டாலும் என்ன நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவியா? சரி எங்கே ட்ராஃபி அப்படிங்கிற மாரி, எங்கே அந்த அவார்டு அப்படிங்கிற மாரி கேட்கவும், அந்த அவார்டு அப்படியே ஜிமினாட்ட கட்டுறாரு. சொன்னேன்ல கண்டிப்பாக இந்த அவார்டை நான் வாங்கிட்டுருவேன்ட்டு, வாங்கிட்டேன் பட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வர அந்த மாதிரி ஹாப்பியான குக்கியோட ஃபோர்கட்டில் அப்படியே நம்ம ஜிமினா கிஸ் பண்ணிவிட்டு, உண்மையிலே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது குக்கி அப்படிங்கிற மாரி சொல்லவும், நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அப்புறம் ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டேனே, அதுக்கு நீ ஆன்சரே பண்ணலையே, நான் திங்க் பண்ணுற நீ அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏன்டா என்னடா நீ கேட்ட அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்படியே குக்கியை நோட் பண்ணா, ப்ளீஸ் ப்ரோ நானும் உன் கூடயே ஒர்க்குக்கு வரேனே, எனக்கு இப்போ இந்த பிளேஸில் எனக்கான மாடல் ஒர்க்லாம் இப்போ கொஞ்சம் எண்ட் ஆகிட்டு